நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா, ஹனுமனின் பிறப்பின் பின்புலம் என்ன? ஒரு காலத்தில் மேருமலைகளின் நடுவே மகா முனிவர் கௌதமர் வாழ்ந்து வந்தார். அவரின் ஆசிரமத்தின் அருகில் குரங்கு தம்பதியினர் கேசரி மற்றும் அஞ்சனா வாழ்ந்தனர். அஞ்சனா ஒரு தெய்வீக கன்னியாக இருந்தார். ஆனால் ஒரு சாபத்தின் காரணமாக குரங்கு பெண்ணாக மாறினார். அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற சிவனின் அவதாரமாக ஒரு மகனை பெற வேண்டும் என்பது அந்த சாபத்தின் நிபந்தனை. அஞ்சனா சாபம் அடைந்ததற்கு காரணம் என்னவெனில், ஒரு நாள் பூமியில் சுற்றி திரிந்த போது ஒரு குரங்கு அடிக்கடி தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. அந்த குரங்கை தியானம் செய்யும் முனிவராக பார்த்த அஞ்சனா சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிக்க ஆரம்பித்தார். அவரின் செயல்களை குரங்கு முதலில் பொருட்படுத்தவில்லை. ஆனால் அஞ்சனாவின் சிரிப்பு நிற்கவில்லை. அவர் குரங்குக்கு கற்களை எரிந்தும் துன்புறுத்தினார். அந்த புனிதமான குரங்கு தனது சகிப்புத்தன்மையை இழந்துவிட்டு கோபத்துடன் தனது கண்ணை திறந்தது. அவர் குரங்கு வடிவை எடுத்திருந்த ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் ஆவார். அவர் கொந்தளித்து, முனிவரின் தியானத்தை குலைத்ததற்கு நீ குரங்கை போலவே மாற்றப்படுவாய். இந்த சாபத்திலிருந்து விடுபட நீ சிவனின் ஒரு மகத்தான மகனின் தாயாக வேண்டும் என சாபம் அளித்தார். அஞ்சனா அதன் பின் தியானத்தில் ஈடுபட்டு உணவு அல்லது தண்ணீர் எதுவும் இல்லாமல் சிவனை அர்ப்பணிப்புடன் வழிபட்டார். அவரது தவத்திற்கு சிவன் மகிழ்ந்து, நான் உனக்கு மரணமில்லா மகனை கொடுப்பேன் என ஆசீர்வதித்தார். அதே நேரத்தில் அயோத்தி ராஜா தசரதர் குழந்தைகளை பெற ஒரு அஸ்வமேத சபரிமலை செல்லும் வழியில் உள்ள எருமேலியின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? எருமேலியின் பெயர் ஏறுமகொல்லி என்ற சொல்லில் இருந்து உருவாய்ந்தது. புராண கதைப்படி தனது தாயின் நோய்க்கு மருந்தாக புலியின் பாலை சேகரிக்க செல்லும் வழியில் இங்குதான் சாமி ஐயப்பன் எருமை தலை கொண்ட அசுர மகிஷாசூரன் சகோதரி மகிஷியை அழித்தார். மகிஷ் என்பது எருமை என பொருள் தருகிறது. அதேபோல் மலையாளத்தில் எருமா என்று அழைக்கப்படுகிறது. இதனால் இந்த இடம் ஏறுமகொல்லி என அழைக்கப்பட்டது. பின்னர் இந்த பெயர் எருமேலி என மாற்றப்பட்டது. இங்கு பாண்டாளை ராஜா கட்டிய தர்மசாஸ்தா கோவில் உள்ளது. இதில் தர்மசாஸ்தா ஒரு வேடனாக வில்லும் அம்பும் எடுத்து தோன்றுகிறார். எருமேலியில் முக்கிய கோவிலுக்கு அருகில் 2 சிறிய புனித இடங்கள் உள்ளன. ஒன்று மசூதி வாவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இவர் ஐயப்பனின் நம்பகமான உதவியாளராக கருதப்படுகிறார். மற்றொன்று பேட்டை சாஸ்தா என அழைக்கப்படுகிறது. இது ஐயப்பனின் நினைவாக அமைக்கப்பட்டது. எருமேலி பிரபலமான பேட்டை துள்ளல் என்ற விழாவுக்காக பிரசித்தி பெற்றது. மகிஷியை அழித்த பிறகு ஐயப்பன் அவளின் உடலில் நடனம் ஆடியதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வை நினைவுகூரும் சடங்கே பேட்டை துள்ளல் எனப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் உடலில் சாம்பல், குங்குமம், கரியமை போன்றவற்றால் வண்ணங்கள் பூசி விசித்திரமான அம்புகள், கோலங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் கொண்டு நடனமாடுகின்றனர். இந்த வழிபாட்டின் அடிப்படை நோக்கம் தன்மிகையையும் அகங்காரத்தையும் விட்டு ஐயப்பனிடம் முழு